தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரும் போராட வேண்டிய அவலநிலை தமிழகத்தில் நிலவுவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், போராட்டங்களை மட்டுமே கொடுத்தவர்கள் நல்லாட்சி கொடுப்பதாக மக்களை ஏமாற்றுகின்றனர் என திமுக மீது குற்றஞ்சாட்டினார். திடபோதை, திரவ போதை என போதைப் பொருட்களை நாடே குற்றச் சமூகமாக மாறிவிட்டது என தெரிவித்த சீமான், கஞ்சா விற்பனையை அரசால் தடுக்க முடியாதா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்கிற்கு பணம் கொடுப்பதுதான் ஊழலின் விதையாக மாறுகிறது என கூறினார். 12,000ற்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக வீதியில் நின்று போராடுகிறார்கள். கைக்குழந்தையோடு கர்ப்பிணி பெண்கள், எத்தனை பேர், எத்தனை போராட்டங்கள். வேளாண் குடிமக்கள் உழுத விளைச்சு வேர்வை சிந்தி விளைய வைத்த நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை பாதுகாக்கவில்லை, வீதியில் போட்டு முளைக்க வெட்டிவிட்டில் என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி கதறிக்கொண்டிருக்கிறான். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலிய பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லாரும் மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லா போராட்டங்களிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இத்தனை போராட்டங்களை நமக்கு தந்தவர்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.